நான் மதுரை செல்வன். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா ராமநாதபுரத்துல சேதுபதி ராஜாக்களோட அரண்மனையில இருக்கோம். இதுதான் அரண்மனை. இது கிழவன் சேதுபதி அவர்களால் கட்டப்பட்ட அரண்மனை. ராமலிங்க விலாசம் சொல்றாங்க. இதுக்குள்ள தர்பார் இருக்கு. அவங்க உபயோகப்படுத்தின தற்காப்பு வாள், பீரங்கி போன்ற பல விஷயங்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு மியூசியமா இங்க இருக்கு, அருங்காட்சியமா இருக்கு. இத பத்தி நம்ம பார்க்கலாம். அவங்களோட சேதுபதி ராஜாவோட அரண்மனை. சிவாய. நான் மதுரை செல்வன். ஆல் இண்டியா ரேடியோவில் ரெகுலராக ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கேன். ஆராய்ச்சியாளர், கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் மாநில விருது அவார்டு இந்த வருடம் வாங்கினோம். அதே மாதிரி நம்ம பண்பாடு கலாச்சாரத்துக்கு நிறைய முக்கியத்துவமான ஆவணங்களை சேகரித்து கலாச்சார ரீதியாக இப்போ சோழர்கள் பல்லவர்களோட வரிசையில் சேதுபதி ராஜாக்களோட வரலாறு, அவர்கள் நம்ம தென்னிந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு, இந்து தர்மத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன், அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் யாரோட இருக்கேன் அப்படின்னா, சேதுபதி ராஜாக்களோட அரண்மனையில ராமநாதபுரத்துல இருக்கும். நம்மளோட நேரம் கொடுத்து நம்ம ராஜா நாகேந்திர சேதுபதி ராஜா நம்மளோட கலந்துருக்காங்க. ரொம்ப எளிமையான பண்பான மனிதர் ராஜா அப்படிங்கிற அந்த இது இல்லாம ரொம்ப டவுன் டு எர்த்னு சொல்லுவாங்க. ரொம்ப எளிமையா, ரொம்ப பழகிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு ராஜாவோட நம்ம இருக்கோம். இளைஞர்களுக்கு உத்வேகம் கொடுக்கிற, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிற ஒரு ராஜாவை சேதுபதி மன்னர்கள் மூலமா நம்ம பெற்றிருக்கோம். வணக்கம் ராஜா. வணக்கம். உங்களை சந்தித்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களோட கலந்துரையாடல் பண்ணுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்ப நம்ம முக்கியமான சேதுபதி ராஜாக்களோட கலாச்சாரம் வரலாறு பத்தி கொஞ்சம் ரொம்ப நல்ல டீட்டெயிலா போய், அதுல சேதுபதி ராஜாக்கள்னா யார்? சேதுபதி ராஜாக்கள்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டு மொத்தமாவே ஆட்சி செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தோட கட்டி காத்தவங்கள்ல சேதுபதி ராஜாக்கள் ஒரு முக்கியமான ஒரு பங்கு கொண்டவங்க. இப்ப சேதுபதி ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வழியில இப்ப நான் பிறந்து வந்திருக்கேன்னா மிகப்பெரிய பாக்கியமா கருதுறேன். இப்போ நான் எங்கேயோ பிறந்திருக்கலாம், இங்கே பிறக்கணும்னு எழுதியிருக்கு. இது எத்தனை பேருக்கு இந்த குடும்பம் கிடைக்குன்னு தெரியல. இங்கே நான் பிறந்ததுக்கு என்னோட முன்னோர்களுக்கு என்னோட பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. கண்டிப்பா. இப்ப இவங்க என்ன சேதுபதி ராஜா, இவங்க இப்ப லிஸ்ட் ஆஃப் ஒரு 40. கண்டிப்பா. இவங்க சேதுபதி தேவர் அந்த மாதிரி ஒரு கண்டிப்பா நம்ம இது பாத்தீங்கன்னா மரவர் கிளையில வந்துடும். கிளான் கரெக்டா சொன்னீங்க. கிளான் நம்ம சேதுபதி ராஜாவில் பாத்தீங்கன்னா மரவர் கிளான்ல வரும். அதுவும் குறிப்பா சொல்ல போனா நம்ம செம்பியன் நாட்டு மரபுன்னு சொல்லுவோம். நம்ம செம்பியன் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா செம்பியன் சேதுபதினு ஒரு சேதுபதி இருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா நம்ம சோழ வம்சத்துக்கு அந்த டைம்ல ஸ்ரீலங்காவுக்கு பெரிய ஒரு ட்ரேடிங் இருந்துச்சு. அவங்க அந்த டைம்ல மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருந்து அதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணதை நம்ம சேதுபதி. அதனால அவங்க அந்த செம்பியன் கூட டைட்டில் கொடுத்தாங்க நம்மளுக்கு சேதுபதி வம்சத்துக்கு. அன்னிலிருந்து நமக்கு செம்பிய நாட்டு மரபுன்னு நமக்கு பெரிய ஒரு பெரிய டைப். இப்ப மிக அருமை. இப்ப நம்ம என்ன அப்படின்னா, இப்ப நான் என்னோட ரெக்கார்ட்ல பல லிஸ்ட் வச்சிருக்கேன். 15ஆம் நூற்றாண்டுல சடைக்கா தேவர் சேதுபதி, கூட்டல் சேதுபதி, 16ஆம் நூற்றாண்டு தலவாய் சேதுபதி, ரகுநாத திருமலை சேதுபதி, ரகுநாத கிழவன் சேதுபதி, விஜய் ரகுநாத சேதுபதி, சுந்தரேஸ்வர ரகுநாத சேதுபதி, 17ஆம் நூற்றாண்டுல குமரமுத்து விஜய ரகுநாத சேதுபதி, முத்துக்குமார ரகுநாத சேதுபதி, ராக்கா தேவர், விஜய ரகுநாத சேதுபதி, இப்படி அந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கு. இப்ப என்னன்னா, இவ்வளவு ஒரு நம்ம ரெக்கார்ட்ல 40 ராஜாக்கள் ராணிகளோட ரெக்கார்ட் நம்மள்ட்ட இருக்கு.
எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க இப்ப இவ்வளவு ஒரு பாரம்பரியமா? ஆமா, இத்தனை வருஷமா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதுல இப்ப நம்ம இங்க இருக்கோம்னா பெரிய ஒரு, அதான் சொன்ன ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய பாக்கியம் கருதுறேன். அது மட்டும் இல்ல வந்து சரியக்க தேவையில்ல தான் இருக்கு. நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி இந்த ஹிஸ்டரி நமக்கு தெரியல, ரிசர்ச் நம்ம இப்ப பண்ணல. அதனால இப்ப வந்து இப்ப ஃபியூச்சர்ல நம்ம கண்டிப்பா நம்ம ஒரு பெரிய ரிசர்ச் டீம் வச்சு நம்ம முன்னாடி இருக்கிற சேதுபதிகளோட வரலாறு எடுத்து நம்ம கண்டிப்பா இதுக்கு நம்ம காலகட்டம் கிடையாது, அவங்க முன்னாடி ரிசர்ச் எடுத்து முன்னாடி சேதுபதிகளோட வரலாறு எடுத்து வந்தோம்னா நம்மளோட பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா இருக்கும். நீங்க எப்படி உங்க இப்ப பாட்டை வந்து வணங்காமுடின்னு மருதுபாட்டியருக்கு தளபதியா இருந்தாங்க. ஒரே பரம்பரையில ஒரே தேர் வந்து இருந்திருக்காங்க. இப்ப நம்ம ரெக்கார்ட்ல ஒரு 50 ராஜாக்களை நீங்க பாத்துருக்கீங்க. உணர்வு பூர்வமா எப்படி ஒரு தமிழனா ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்தவரா இருக்கிறப்ப உங்களோட இப்ப என்னன்னா சாமானிய இப்ப எனக்கு அந்த உணர்வு அந்த அளவு எப்படி நீங்க அதை வந்து என்ன ஒரு வீரத்தை தருதா, ஒரு உத்வேகத்தை தருதா, என்ன மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேல இவங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, இவங்கெல்லாம் பண்ண சாதனைகள் நம்ம வந்து இதுக்கும் மேல அவங்க பண்ணி காமிக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். இது வந்து எனக்கு வர சன்னதி, நான் இப்ப எப்படி இருக்கணும், எனக்கு அடுத்து வர சன்னதிகளும் அதே மாதிரி யோசிக்கணும். இப்ப என்னைய பார்த்து ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி தாட் ப்ராசஸ்ல இப்ப நான் வந்து கல்ச்சரல வந்து ஃபோக்கஸ் பண்றேன், கல்ச்சரல் ரிலீஜியஸ் ஃபோக்கஸ் பண்றோம்னா இப்ப அடுத்த யங்ஸ்டர்ஸ் மைண்ட் எவ்வளவு மாறுது. இப்ப நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து பண்றதுனால அடுத்த வர யங்ஸ்டர்ஸ் தான் எனக்கு ஒரு என்னைய பார்த்து அதை கத்துக்குவாங்க. அதுதான் முக்கியம். ஒரு ரோல் மாடலா இருக்கணும்னா மிகப்பெரிய ஒரு ஆசை. எனக்கு ரோல் மாடல் எங்க அப்பா பெரிய ரோல் மாடல் தான். ஏன்னா ஒரு ராஜபுரம்ல இருந்தாலும் ஒரு பேட் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அப்பாவை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எவ்வளவு ஒழுக்கமா இருப்பாங்க, எந்த ஒரு கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது. எனக்கு அப்பா ஒரு ரோல் மாடலா எடுத்து சின்ன வயசுல இருந்து. இப்ப என்ன எனக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் என்ன ஒரு ரோல் மாடலா எடுக்கணும்னு நான் நினைப்பேன். ஆமா, கண்டிப்பா. இப்ப ராஜா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஒழுக்கம். இவ்வளவு ஒரு காலங்காலமா ஆண்ட ஒரு இந்த பகுதியை தமிழ்நாட்டை ஆண்டவங்க ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்த ஒழுக்கம் மட்டும் இல்ல, எல்லா விதமான ஒரு கல்ச்சரல் ஹேபிட்ஸா இருக்கட்டும், ரிலீஜியஸ் ஹேபிட்டா இருக்கட்டும், நம்ம தமிழுக்காண்டி போராடாதா இருக்கட்டும், எல்லா விதமான ஒரு இதுவுமே நம்ம உணர்வு கொண்டு இருக்கணும். ஆமா, நம்ம வெளிப்படையா ஒண்ணு பேசிக்கிட்டு நம்ம உள்ளுக்குள்ள வந்து ஒரு கண்ணோட்டமா பாடக்கூடாது, மனசார தேர்ந்து உண்மையா இருக்கணும். நம்ம மனசுக்கு நம்ம உண்மையா இருந்தாலே போதும். 100%. அதே மாதிரி உண்மை ஒழுக்கத்தை பத்தி சொன்னாங்க. ராஜாட்ட எனக்கு மிகவும் பிடிச்ச விஷயம் எளிமை. உண்மையிலே ஒரு ராஜா இதுல வந்திருக்கோம், ஒரு ஹைரார்க்கில வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது இல்லாம எளிமையா பழகிறது, அந்த ஒரு பண்பு வந்து நான் ராஜா அது எதனாலனா இப்ப அதுவும் எங்க அப்பாவா வச்சுக்கோனேன். இப்ப நான் இங்கேயே இருந்து வச்சுக்கோனேன், இங்கேயே படிச்சுட்டே இருந்துச்சோங்கன்னா இப்ப வந்து இப்ப என்னைய மக்கள்லாம் வந்து அணுகிற விதமா இருக்கட்டும் எல்லாமே இவங்க ஒரு பிராண்ட் ஆக்கி இருப்பாங்க. சின்ன வயசுலயே ஒரு ராஜா ஒரு பிராண்ட் ஆக்கி இருப்பாங்க. நான் வெளியூர்ல படிச்சு நான் வந்து எல்லா மக்கள் கூடயும் சாதாரணமா பழகினாலதான் அவங்களோட உணர்வு எனக்கு புரியுது, அவங்க கூட எளிமையா பழக முடியுது, அணுகிற விதமும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அருமை. அடுத்து ராஜா, நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அருமையா இருக்கு. உங்களுக்கும் ராமர் பாடத்துக்கும் உள்ள தொடர்பு? எங்களுக்கும் ராம பாதத்துக்கும் நம்ம இப்ப சொல்றோம்ல, இப்ப ஹிஸ்டரியை பத்தி சொல்றோம்னா சரியக்க தேவைலாம் சொல்றோம். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தில இருந்து நம்ம ஹிஸ்டரி நம்ம அதுக்கு வந்து அதுக்கும் முன்னாடி நம்ம இது சொல்லுவாங்க, இந்த கல்விக்கு போடல இந்த வாலி வம்சம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்த வாலி வம்சத்துல வந்தவங்க சொல்றாங்க. ரிசர்ச்ல எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும். நம்ம வந்து இந்த கடல் வழியை ஃபுல்லாவே நம்ம ஆட்சி பண்ணனால ராமர் பாதம் வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு அடையாளம். ராமர் பாதம் வந்து அது மட்டும் இல்ல, போற காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கடல் வழி நம்ம ராமர் கோஸ்டல் ரீஜன் ஃபுல்லாவே நம்ம மரக்காயல்னு சொல்லுவாங்க. முஸ்லீம் இதுல மரக்காயல்னு சொல்லுவாங்க. நம்ம 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 சமஸ்தானமும் உங்க மரக்காய அவங்க பெரிய உறுதுணைதான் எல்லாத்தையுமே அவங்க ஃபுல்லா ஹெல்ப் பண்ண முடியுது. அந்த இயற்கையை வந்து சீக்கிரமே இல்லாம அதை நம்ம இத்தனை வருஷமா அதை வந்து காத்துட்டு இருக்கோம்னா எல்லாரோட மனசாரையும் அதை வந்து காப்பாற்றணும்னு ஒரு எண்ணத்தாலதான். கண்டிப்பா அதை வந்து நீங்க காலங்காலமா உங்க பரம்பரை ரீதியா இத்தனை வருஷமா அதை வந்து காப்பாத்திட்டு ஒரே ஒரு நோக்கம். அருமையான விஷயம். அதே மாதிரி ராமநாதசாமி கோயிலுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் நீங்க என்ன மாதிரி? இப்ப நம்ம யோசிக்கிறோம், இப்ப நம்ம ஜென்ரேஷன்ல இப்ப கோயில் எடுத்து ஒரு கட்டுறது நம்ம எடுத்து அதை வந்து ஒரு புதுப்பிக்கிறதுனால நமக்கு எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு தெரியுது நமக்கு. அந்த காலத்துல யோசிச்சு பாத்துக்கோங்க, இங்க இருந்து கடல் வழியில டிராவல் பண்ணி அங்க போய் ஒரு கோயில் கட்டுறதுனா ஒரு சாதாரண விஷயமே இல்லை.
இங்கேருந்து ஒரே ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கேருந்து கப்பல் போய் கப்பல்னா அந்த காலத்துல இருந்து இந்த கற்கள் எல்லாமே இங்கேருந்து போகும், மெட்டீரியல் எல்லாமே இங்கேருந்து போய் அங்கே தான் நம்ம அப்படி ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் கட்டணும்னு சொன்னாச்சுன்னா அது பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, அதில் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அக்கா மடம் தங்கச்சி மடம்னு ஒரு ஒரு கதை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அக்கா மடம் தங்கச்சி மடம்னு கதை இருக்கு. அது அந்த ஹிஸ்ட்ரி எப்படின்னா, அப்போ வந்து இங்கேருந்து அந்த டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு, இங்கேருந்து மக்கள் ஏற்றி அங்கே கோயிலுக்கு போகிற பாலம்லாம் கிடையாது. அப்போ வந்து ராஜா மூலியமா இங்கேருந்து கப்பல்லேருந்து அங்கே மக்கள்லாம் போய் இங்கே போய் பார்ப்பாங்க, சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரதான் ஒரு இது. அதுக்கு வந்து கப்பல்ல வரி வசூலிக்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாருக்குமே ஃப்ரீ தான். ஆமா, மக்களுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 பொண்ணு 2 மருமக இருந்திருக்காங்க. ராஜாவுக்கு 2 மருமக இருந்திருக்காங்க. அது ராஜாவுக்கு தெரியாம வரி வசூலிச்சிருக்காங்க. இது ராஜாவுக்கு தெரிய வருது. நம்ம